யூடியூப் வருமானங்கள் மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வீடியோஸ் போடுறது மூலமாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வருமானம் தரதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த 11ஆம் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு பிறகு தான் வந்திருக்கோம். பட் உண்மையாகவே இந்த சேனல் வந்து எனக்குரிய ஒரு அடையாளம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நாங்கள் அந்த புதுசாக என்னென்ன வியாபாரங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வியாபாரம் நாங்கள் ஆரம்பித்த பிறகு பல பேர் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க உதவி செய்கிறீங்க. அதாவது அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அரவிந்த், இலங்கையில் மன்னார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு பிறகு தான் வந்திருக்கோம். பட் இப்போயுமே வரது கஷ்டம். ஜனவரியில் தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். நான் உண்மையிலேயே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் பெரிய ஒரு கேப்பில் இருந்துச்சு. வீடியோ ஒழுங்காக போடுறது இல்லை. ஆனால் உண்மையாகவே இந்த சேனலை வந்து விட முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த சேனல் வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்குன ஒரு சேனல். அதே மாதிரி இதனால் நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு இடம் அப்படின்றதுனால இந்த சேனலை வந்து நாங்கள் வந்து விட முடியாது அப்படின்றது ஒரு கட்டாயம். அதாவது எங்கள் லைஃப்பில் வந்து இதுவும் ஒரு பகுதியாக வந்து மாறிடுச்சு. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் மாதம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே வீடியோஸ் போடலை. ஏற்கனவே ஒரு 4 மாதம் வந்து இனிமேல் தொடர்ந்து போடுவோம்னு முடிவு எடுத்தோம். பட் இருந்தாலும் நாள் போக போக பிஸ்னஸ் வந்து உண்மையாகவே என்ன சொல்கிறது, காலைல 8 மணிக்கு நாங்கள் வந்து எங்களோட வியாபாரத்துக்குள்ளே போய் வேலையை ஆரம்பித்த மட்டும் தான் இரவு 8 மணி வரைக்குமே பிஸியாக இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வந்ததுனால கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 பேர் எங்களோட வந்து தொடர்ச்சியான மாத சம்பளத்துக்கு வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்கிறாங்க இப்போ தொடர்ந்து சேர்ந்து. அப்போ அவங்க 2 பேரும் இருக்கிறதால இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து நேரங்கள் வந்து சரியாக இருக்குது. அப்போ அதனால் குறைஞ்சது கிழமைக்கு ஒரு 2 வீடியோஸாவது நல்ல வீடியோஸ் போடலாம். அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த என்ன சொல்கிற ப்ரொமோஷனல் வீடியோஸ் வந்து இப்போ அதிகமாக நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. எங்களோட வியாபாரத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும், எங்களோட கடை ஓப்பனிங் வந்து செஞ்சு தரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. பட் நிறைய விஷயங்கள் வார டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிஸியாக இருந்த ஒரு காரணத்தினால இதுகள் இப்போ செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் வீடியோஸ் ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். எங்கள் சேனலில் காணிகள் வீடுகள் விற்க இருந்தால் அதுகளையும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஒஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நிறுவனம், அதாவது எங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அமெரிக்கன் தண்ணி, அதாவது குடிக்கிற பாட்டில் வாட்டருக்கு தண்ணி வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சு கொண்டிருக்கோம். அது இல்லாமல் எங்களோட உள்ளூர் உற்பத்தியாக இருக்கக்கூடிய அந்த இயக்கச்சி பழையில் செய்யப்பட்டிருந்த ஒரு பால் உற்பத்தி பாட்டில் பார்த்துருப்பீங்க, அதுகள் வந்து செய்கிறோம். அதை தாண்டி இப்போ ஒரு 2-3 கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷனும் நாங்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளே எடுத்திருக்கோம். அது எதுவுமே உங்களுக்கு இன்னும் தெரியாது. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கோம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சொல்லணும், இந்த வியாபாரம் நாங்கள் ஆரம்பித்த பிறகு பல பேர் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க உதவி செய்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு கடையை சேர்ந்த முதலாளிகளாக இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, உங்களோட வந்து இந்த சப்போர்ட்ன்றது வந்து எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து டெய்லி வந்து நிறைய ஆர்டர்ஸ் தரீங்க. எங்கள்கிட்ட இருக்க பொருட்களை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு வியாபாரத்தை அதிகரிக்கிறீங்க, எங்களை வந்து உயர்த்தி விடுறீங்க. ரைட், உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். உண்மையாகவே இந்த சேனல் வந்து எனக்குரிய ஒரு அடையாளம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து என்னைய பல பேரோட கொண்டே வந்து ஒரு சேர்த்து விட்ட இடம். எனக்கு நிறைய உறவுகளை தந்திருக்கு, என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் தந்திருக்கு, எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தந்திருக்கு. ஸோ அப்படி நடந்த சேனலை ஒரு 4 மாதம் வீடியோவே போடாமல் ஒழுங்காக டெவலப் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றது உண்மையாக எனக்கு கவலை தான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, எங்களுக்கு அதை ஒன்றுமே செய்யலை, தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அப்படின்றதால தான் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தேன். பட் இனி கட்டாயமாக எப்படியாவது இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டே ஆகணும். என்னடா இப்போ 2 பேர் வந்து எங்கள்கிட்ட அந்த ஃபுல் டைமாக வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றதால வந்து அப்போ எங்களுடைய வாகனங்கள் பிஸ்னஸ் விஷயங்கள் சரியாக போய் கொண்டிருக்குது. ஸோ நாங்கள் அந்த புதுசாக என்னென்ன வியாபாரங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரைட், இப்போ நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்யணும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து நிறைய ப்ரொமோஷனல் வீடியோஸ், அதாவது கடை ஓப்பனிங்கள் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியாபாரம் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பல பேர் வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும். என்னென்னு சொன்னால் இப்போ பயன்படுத்தினா உங்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்புகள், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு என்னுடைய தளம் இருக்குது அப்படின்றதுனால அதன் மூலமாக அந்த வீடியோஸ் எல்லாம் செஞ்சு போடுறதுனால எனக்கும் ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி அவர்களுடைய வியாபாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முதலாவது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த 11ஆம் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுற விஷயத்தில் இங்கே நீங்கள் அதாவது மன்னார்லையோ இல்லாட்டி இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் புதிதாக ஒரு கடையோ இல்லாட்டி ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் போடுறீங்க, அது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ வெளிநாட்டு மக்களுக்கோ வந்து ஒரு சென்றடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் சேனல் மூலமாக விளம்பரங்களையும் அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸையும் எங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து வீடுகள் காணிகள் வந்து உங்கள்ட்ட விற்கிறதுக்கு இருக்குது, இல்லாட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க, ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது, நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை நாங்கள் ஆல்ரெடி வந்து விளம்பரமாக பதிவு செஞ்சு கொண்டோம். ஸோ அதே விஷயத்தையும் நாங்கள் வந்து இப்போ சொல்கிறோம். என்ன சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகள் இல்லாட்டி ஏதாவது கடைகள் நீங்கள் வாடகைக்கு விட போகிறீங்க இல்லாட்டி விற்க போகிறீங்க அப்படியான தேவைகள் இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயங்களையும் நீங்கள் எங்களுடைய சேனல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளம்பரப்படுத்த முடியும், அதை வந்து தெரிவிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது மறைமுகமாக
பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட காணியை விற்க போறீங்கன்னு சொன்னால் உங்களோட டெலிஃபோன் நம்பரையே வந்து அந்த வீடியோவில் நாங்கள் மேக் பண்ணி அந்த டிரெக்டாக வந்து வாங்க போகிறவரையும் விற்கிறவரையும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இதில் எங்களுக்கு கமிஷன் தரணும் அப்படின்னு எதுவுமே இருக்காது. நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் எடுப்போம். அதுதான் வந்து எங்களுடைய சார்ஜஸாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் எங்களோட தளம் மூலமாக இந்த வருஷ இறுதிக்குள்ளே ஆரம்பித்து தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை நாங்கள் செய்யலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கோம். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது, இப்போ வருமானத்தை மட்டும்தான் கொண்டு நாங்கள் இது யோசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இந்த மாதமே எங்களோட ஊர் பிள்ளை உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு போட்டி ஒன்றில் வந்து பங்கு பெற்றி கொண்டிருக்கிறா. ஸோ அவவுக்கு ஆதரவு வழங்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. அப்போ அதனால் எங்களோட ஊர் பிள்ளைக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் திரும்ப இது அவசரமாக ஆரம்பித்தது. இன்னும் ஒரு 10 நாட்களில் அவக்குரிய விஷயங்கள் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னு சொன்னால் அந்த பிள்ளையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். ஸோ வருமானத்தையும் தாண்டி இப்படியான எங்களுடைய சமூகத்திலிருந்து மேலே வரணும்னு ஆசைப்படுறாங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்த நாங்கள் கட்டாயமாக நான் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஸோ இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய போகிறோம், ப்ரொமோஷனல் விஷயங்கள் செய்ய போகிறோம். உங்களோட பிஸ்னஸ்கள் இருந்தால் அதுக்கு அதே மாதிரி உங்களோட காணி அதாவது வீடுகள் இல்லாட்டி கடைகள் ஏதாவது விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இருந்துன்னு சொன்னால் அந்த விஷயங்களையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் போகிற இந்த நம்பர் 075 72 18 18 5 அப்படின்ற இந்த இலக்கத்துக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சேவைகளையும் எங்களோட யூடியூப் தளம் மூலமாக என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம். சரிதானே? இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் வந்து ஒரு பயணம் கொண்டு போயிட்டு வந்து நான் கடைசியாக வந்து கேண்டிக்கு ஜெசி ப்ரோவோட. ஸோ அந்த வீடியோஸ் வந்து அடுத்ததான் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அந்த விஷயங்கள் வரப்போகுது. அதே மாதிரி எங்களோட புதிய வியாபாரமாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை புதுசாக உள்வாங்கியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இந்த தண்ணி அமெரிக்கன் வாட்டர் அப்படின்றதும் அந்த இயக்கச்சியிலேருந்து வரக்கூடிய நியூ லைஃப் பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பால் உற்பத்திகளை தான் உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து நாங்கள் மேலதிகமாக வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ நான் நினைக்கிறேன் ஆஷா ஃப்ரீயாக இருந்து அடுத்த வீடியோவில் ஆஷா வந்து உள்ளே வருவா, வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனி வருஷ கடைசி வருது, நிறைய கொண்டாட்டங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாமே வந்து தொடர்ச்சியான வீடியோஸாக வந்து உங்களோட வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறோம். ஸோ எங்களை வந்து ரொம்ப நாள் பார்க்காம இருந்ததால கவலைப்பட்டாக்கள், அடிக்கடி எங்களை கண்டு கேட்டாங்களே நிறைய வீடியோஸ் போடுறதில்லை அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி நாங்கள் வீடியோ போடாதால எங்களை தொந்தரவு இல்லாமல் சந்தோஷமாக இருந்த ஆக்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இனி அடிக்கடி எங்களை தொந்தரவு உங்களுக்கு இருக்கும். அப்பப்போ எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக்னு சொல்லி எல்லா தளங்கள்லையும் வந்து எங்களோட வீடியோஸ் வந்து மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அப்படின்ற பெயரில் வந்து நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த யூடியூப் ஃபேஸ்புக் அந்த வருமானம் இருக்குது தானே, அந்த வருமானம் வந்து இப்போ இலங்கையில் ஃபேஸ்புக்கும் கொடுக்குறாங்க. பெரிய தொகை இல்லை, ஒரு சின்ன தொகை தான். பட் $100 அப்படின்ற ஒரு வருமானத்தை நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தால் கூட ஒரு 30,000 ரூபா பெறுமதியான ஒரு காசு உங்களை வந்து சேரும். ஸோ இந்த முயற்சி செய்யக்கூடியவர்கள் அப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான ஜோனர் அப்படின்ட்டு எல்லாருமே ட்ராவல் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும், இல்லாட்டி ஏதாவது செய்யணும் அப்படின்றது இல்லை. உங்களால் ஏழுமென்று சொன்னால் அந்த விஷயங்களை வந்து நீங்களும் முயற்சி செய்யுங்க. என்னடா இப்போ முதல்ல யூடியூப்ல மட்டும்தான் வந்து இலங்கையில் வந்து வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதையும் சில ஆக்கள் வந்து குற்றமாக கதைக்கிறாக்கள் இருக்கிறாங்க, சோம்பேறி கேமரா இருந்தால் செய்யலாம்னு சொல்லி. பட் எது செய்யறதுக்குமே வந்து ஒரு திறமை வேணும். அப்போ அந்த திறமை உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாரோ 1-2 பேருக்கும் வரலாம். ஸோ நான் இதை செய்யறதுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வருமானம் வருது அப்படின்றத தாண்டி இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் தொடர்ச்சியாக வருமானம் எடுத்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதில் ஒரு லெவலை நான் எட்டுன்னு சொன்னால் நாளைக்கு எங்களோட ஊரில் இருக்க மன்னாரில் இருக்கக்கூடிய யாரோ 2 பேர் 3 பேர் 5 பேர்னு சொல்லி ஆக்கள் இதே ஃபீல்டில் வந்து இன்கம் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் செய்யலாம், ஃபுல் டைமாகவும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இதில் வந்து நிறைய வருமானங்கள் வழிகள் இருக்குது. ஸோ தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா அதாவது ஃபேஸ்புக்கும் வந்து இப்போ வந்து யூடியூப் வருமானங்கள் மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வீடியோஸ் போடுறது மூலமாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வருமானம் தரதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குரிய வருமானங்கள் நிறைய பேர் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலங்கையில் வந்து யாழ்ப்பாணம் மன்னாரில் கூட 2 பேர் எடுத்துருக்குதான் எனக்கு வந்து சொன்னவங்க. ஸோ நானும் உண்மையாக வந்து ஃபேஸ்புக்லேருந்து வருமானம் எடுக்க வெளிக்கிடையில். பட் இருந்தாலும் உங்களுக்கும் இந்த விஷயம் சொல்லித்தரேன்னு சொன்னால் நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கும் இந்த துறைகளில் வந்து வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், உங்களை எப்பயுமே வந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறேன்டா பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுறது என்னத்துக்குன்னா நீங்களும் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ நானும் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வருமானம் எடுத்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அந்த துறையில் வருமானம் உழைக்க முடியும். ஃபேஸ்புக்லேயும் இப்போ தந்திருக்குன்றது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். ஆஷாவோட சேர்ந்து அடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ எங்களை மறந்த நிறைய பேர் இருப்பீங்க, மறந்தாக்கள் திரும்ப இருக்கா எங்களை என்ன சொல்கிறேன் ரிவைவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சேர்ந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.